வணக்கம், நான் உங்கள் மோகனா. தினத்தந்தி 3/8/2025. வாங்க செய்திக்குள்ள போகலாம். தாம்பரம் இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரயில்வே ஐஜி ஐகோர்ட் அதிரடி உத்தரவு. வழக்கு குறித்து தவறான தகவல் கொடுத்த சென்னை ஆகஸ்ட் 3 தவறான தகவல் கொடுத்த தாம்பரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி ரயில்வே ஐஜிக்கு ஐகோர்ட் அதிரடியாக உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை ஐகோர்ட்டில் நெய்வேலியை சேர்ந்த கலா என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில், என் மகன் கடந்த ஏப்ரல் 10 தாம்பரத்தில் தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தாம்பரம் ரயில் நிலையம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். காதல் என்ற பெயரில் என் மகனை பல வழிகளில் பெண் ஒருவர் கொடுமை செய்ததால் அவன் தற்கொலை செய்துள்ளார். இது குறித்து அவன் காதலித்த பெண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் அவன் குறுஞ்செய்தியையும் அனுப்பியுள்ளார். ஆனால் தற்கொலை செய்யும் போது கடிதம் எழுதி வைக்காததால் செல்போன் ஆதாரங்களை எடுத்துக்கொள்ள முடியாது என்று போலீசார் கூறினார். எனவே எலக்ட்ரானிக் வடிவிலான அந்த ஆதாரங்களை திரட்டி வழக்கை விசாரிக்க போலீசாருக்கு உத்தரவிட வேண்டும் என்று சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தேன். இந்த மனு மீதான விசாரணையின் போது வழக்கை விசாரித்து வருவதாகவும் விரைவில் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்படும் என்றும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தரப்பில் கடந்த ஜூன் 12 கூறப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட ஐகோர்ட் என் மனுவை முடித்து வைத்தது. ஆனால் அதே ஜூன் 12 என் மகன் தற்கொலை வழக்கிற்கு முகாந்திரம் இல்லை என்று கூறி வழக்கை முடித்து வைத்தது. தாம்பரம் கோர்ட்டில் போலீசார் அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர். எனவே அந்த அறிக்கையிலேயாவது வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று கூறி அவர் இருந்தார். இந்த மனு நீதிபதி பி. வேல் முருகன் முன்பு விசாரணைக்கு வந்து மனுதாரர் தரப்பில் வக்கீல் எம். விஜயகுமார் ஆஜராகி இந்த ஐகோர்ட்டுக்கு தவறான தகவல் கொடுத்து ஏமாற்றி இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாதிட்டார். இதையடுத்து நீதிபதி பிறப்பில் உத்தரவில் குற்றப்பத்திரிகை விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்று கூறிய அதே நாளில் வழக்கையை முடித்து வைத்து அறிக்கையை மேஜிஸ்திரேட் கோர்ட்டில் இன்ஸ்பெக்டர் தாக்கல் செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே வழக்கை முடித்து வைத்து அறிக்கை ரத்து செய்கிறேன். தவறான தகவல் கொடுத்த தாம்பரம் ரயில் நிலையம் இன்ஸ்பெக்டர் மீது ரயில்வே ஐஜி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மனுதாரர் மகன் தற்கொலை வழக்கு வேறு ஒரு இன்ஸ்பெக்டர் நியமித்து விசாரித்து 3 மாதத்துக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு இட்டார். அடுத்தது போலாம் வாங்க. கல்வி விடுதி கட்டணத்தை முறையாக தெரிவிக்காத மருத்துவக் கல்லூரிகள் பெற்றோர் குற்றச்சாட்டு. சென்னை ஆகஸ்ட் 3 மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஆன்லைனில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. எனவே சிறப்பு பிரிவு மற்றும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு நிறைவு பெற்ற நிலையில் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆன்லைனில் நடத்த வருகிறது. விண்ணப்பித்தவர்கள் நாளை திங்கட்கிழமை வரை விருப்ப கல்லூரிகள் இடங்களை தேர்வு செய்வது, அதனை உறுதி செய்வது உள்ளிட்ட பதிவுகளை ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கலந்தாய்வு தொடங்குவதற்கு முன்பு தனியார் கல்லூரிகள் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கட்டண நிர்ணயம் செய்யப்பட்டது. அவ்வாறு நிர்ணயம் செய்யப்பட்ட கட்டணத்தில் விடுதி, போக்குவரத்து, உணவு கட்டணம் இடம்பெறாது என்று தெரிவிக்கப்பட்டது. இதனால் விருப்ப கல்லூரிகளை தேர்வு செய்யும் விஷயத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கல்வி, விடுதி, உணவு உள்ளிட்ட கட்டணங்களில் விவரங்களை பார்த்து தேர்வு செய்வதில் பல்வேறு சிக்கல்களை சந்திப்பதாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். சில கல்லூரிகள் தங்கள் இணையதள பக்கத்தில் அந்த விவரங்களை குறிப்பிடாமல் இருப்பதாகவும், சில கல்லூரிகளை போலீஸ் தொடர்பு கொண்டு விசாரித்த போது விடுதி, உணவு ஆகியவற்றுக்கான கட்டணம் மட்டும் சுமார் 6 லட்சம் வரை சொல்வதாகவும் பெற்றோர் தெரிவிக்கின்றனர். இப்படி முறையான கட்டணத்தை தெரிவிக்காத மருத்துவக் கல்லூரிகளை மருத்துவ மாணவர் சேர்க்கை குழு ஏன் தடுக்கவில்லை என்று கல்வியாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அடுத்தது பார்க்கலாம். விவாகரத்து வழக்கில் கணவர் ஆண்மை இல்லாதவர் என மனைவி கூறுவது அவதூறு ஆகாது. மும்பை ஐகோர்ட் உத்தரவு. மும்பை ஆகஸ்ட் 3 விவாகரத்து வழக்கு விசாரணையின் போது கணவர் ஆண்மை இல்லாதவர் என மனைவி கூறுவது அவதூறு ஆகாது என மும்பை ஐகோர்ட் உத்தரவிட்டது. மும்பை செம்பூர் பகுதியை சேர்ந்தவருக்கு சத்தீஸ்கர் மாநிலம் ராய்பூரை சேர்ந்த
பெண்ணுக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்தது. பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேரும் பிரிந்தனர். அவர்களுக்கு கோர்ட் விவாகரத்து வழங்கியது. விவாகரத்து வழக்கின் போது பெண் கணவரை ஆண்மை இல்லாதவர் என குறிப்பிட்டு இருந்தார். இந்த நிலையில் முன்னாள் மனைவி விவாகரத்து தொடர்பான மனுக்களை தன்னை ஆண்மை இல்லாதவர் என கூறி அவதூறு பரப்பியதாக கணவர் வழக்கு தொடர்ந்தார். அதை விசாரித்த சென்ஸ் கோர்ட் கணவரின் புகார் குறித்து விசாரிக்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் உத்தரவிட்டது. ஆனால் செஷன்ஸ் கோர்ட்டின் இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி முன்னாள் மனைவி தரப்பில் மும்பை ஐகோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மனு மீதான விசாரணை நீதிபதி SM மதக் அமர்வு முன் நடந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி விவாகரத்து வழக்கு விசாரணையின் போது மனைவி கணவரை ஆண்மை இல்லாதவர் என கூறுவது அவதூறு ஆகாது என்றார். இது தொடர்பாக நீதிபதி திருமணத்தில் ஒரு பெண் எப்படி பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை நியாயப்படுத்த இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை கூறுகிறார். விவாகரத்து தொடர்பான வழக்கில் ஆண்மை தொடர்பாக கூறுவது அவசியமானது. தம்பதிக்கு திருமணம் உறவில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. எனவே மனைவி அவரது நலன் கருதி இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை கூறுவது நியாயமானதுதான் என்று அவதூறு என்று கூற முடியாது என்றார். இதையடுத்து பெண்ணுக்கு எதிரான முன்னாள் கணவரின் மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்தார். 4வது அடுத்தது பாருங்க. மிட்டாய் வாங்க வந்த 10 வயது சிறுமி பலாத்காரம் தென்காசியிலங்க. பெட்டிக்காரர் கைது. தென்காசி ஆகஸ்ட் 3 தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் சேர்மன், வயது 54. இவர் இந்த பகுதியில் பெட்டி கடை நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று இவரது கடைக்கு பக்கத்து ஊரை சேர்ந்த 10 வயது சிறுமி மிட்டாய் வாங்குவதற்காக வந்துள்ளார். அப்போது சேர்வன் அந்த சிறுமியை தனியாக அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்து சிறுமி கதறி அழுதுள்ளார். இது குறித்து வெளியே யாரிடமாவது கூறினால் உன்னை கொண்டு விடுவேன் என சேர்மன் அந்த சிறுமியை மிரட்டினார். அங்கிருந்து புறப்பட்டு தனது வீட்டுக்கு சென்ற சிறுமி மிகுந்த சோர்வுடன் காணப்பட்டுள்ளார். இதை கவனித்த பெற்றோர் சிறுமியிடம் விசாரித்த போது நடந்த சம்பவத்தை கூறி அழுதுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பெற்றோர் அலங்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்டு போலீசார் சேர்மன் போக்சை வழக்கு கைது செய்து ஆலங்குளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.